முதல்ல பத்திரிகையாளர் வந்து கட்சி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் பேச நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் நோக்கம் என்ன, தத்தி தத்தி பேசுங்க சார். மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், சோழவந்தான் விஜய் அப்படின்னு எங்க நின்று பேசினாரு? மதுரையில தான். அந்த மதுரை 3 நாளா பத்திக்கிட்டு இருக்குல்ல. மதுரை விஜய் எங்க போனாரு? தெற்கு மேற்கெல்லாம் தூக்கி தூரம் போடு. அந்த திருப்பரங்குன்ற விஜய் எங்க போனாரு? அப்படி என்ன சார் நீங்க பெரிய அப்பா டக்கரான்னு தானே கேட்க தோணுது. ஒரு ட்வீட் போடணுன்ற அந்த அரசியல் அறிவு ஏன் விஜய்க்கு வரல? 4 ஆண்டுகளாக இந்த சந்திப்புக்கு தான் கிட்டத்தட்ட தவம் இருந்தார் ஓபிஎஸ். வெக்கத்தை விட்டு சொன்னாதான் அது அவரே வெக்கத்தை விட்டு சொன்னார். அதிமுகவை கொண்டு அடகு வைத்த முதல் நபர் ஓபிஎஸ் தான். நான் 100 தடவை சொல்லுவேன். எடப்பாடி, ஸ்டாலின், ஓபிஎஸ் எல்லாருக்கும் ஆக்டிவான கடைசி தேர்தல் இது. கிங் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ரொம்ப நாளாச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணி. திரும்பவும் இன்டர்வியூ பண்ணல சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம எலெக்ஷனை நோக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களின் டெல்லி பயணம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. பட் அவர் இல்லை, நான் அமித்ஷாவை சந்திச்சது அதிமுகவை ஒன்றிணைக்கிற விஷயமா தான் பேசினேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது? அவருடைய சந்திப்பு எதை நோக்கி இருந்திருக்கும்? தோணுறது இல்லை, ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். 4 ஆண்டுகளாக இந்த சந்திப்புக்கு தான் கிட்டத்தட்ட தவம் இருந்தார் ஓபிஎஸ். வெக்கத்தை விட்டு சொன்னாதான் அது அவரே வெக்கத்தை விட்டு சொன்னார். எனக்கு அந்த சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாக்கியம்லாம் வாங்கிதப்பட்டெல்லாம் கதர்னாரு, கண்டுக்கவே இல்லை. கடைசியாக தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்த போது கூட அந்த விமான நிலையத்தில் அவரை வரவேற்கிற பட்டியலிலிருந்து கூட ஓபிஎஸ் பேரை நீக்கிற அளவுக்கு அவரை அவமானத்தின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போனாங்க பிஜேபி. எந்த ஓபிஎஸ் அவங்களுக்கு யாரை பண்ணணும்னு தெரியாதா சார் அப்படின்னு நம்ம ஒன்றும் அட்வைஸ் பண்ணல. நீங்கள் யாரை வைத்து அந்த அதிமுகவை பிளவுக்கு வழிவகுத்தீர்களோ, நீங்கள் யார் உங்கள் பேச்சையெல்லாம் சொல்லும் போதெல்லாம் கேட்டாரோ அவரையே நீங்கள் இந்த பாடுபடுத்தினீங்கன்னா அப்படின்லாம் பேச வச்சது அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காத அந்த சூழல். அப்படிப்பட்ட பிஜேபி, அது அப்படிப்பட்ட அமித்ஷா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்கணும் வாங்கன்னு சொன்னதன் மூலமாக தான் இவர் போயிருக்காரு. ஒரு அப்பாயின்மெண்ட் என்டிஏ விட்டே வெளியே போயிட்டார். இனிமேல் அவர் இதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்க போறாரு. முதல் நபராக வெளியில் வந்தார்ல, யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் அவர் வெளியே போவார்னு. ஏன்னா ஆனானப்பட்ட அந்த ஓபிஎஸ்க்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். இவ்வளவெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். அதிமுகவை கொண்டு அடகு வைத்த முதல் நபர் ஓபிஎஸ் தான். நான் 100 தடவை சொல்லுவேன். அந்த ஓபிஎஸ்க்கும் தன்மானம் சுயமரியாதை கொஞ்சம் இருக்கும்ல, கொஞ்சமாவது இருக்குன்னு எதிரியும் ஒத்துக்குவாங்கல்ல. அதனால அவர் முதல் நபராக வெளியேறினார், அமைதியாக இருந்தார். இப்போ அவங்க கூப்பிட்டதுனால தான் இவர் போனார். முதல் முறையாக ஓபிஎஸ் சொல்றத பூரா அப்படியே பொறுமையாக கேட்டுக்கிட்டதா தகவல். உறுதிப்படுத்திக்கிட்டோம். நம்ம அதை ஒரு 15-20 பாயிண்ட் இவர் அடிச்சு கொண்டு போயிருந்தார். இதுதான் நிலைமை. அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கு, நான் ஏன் இன்னும் இந்த முடிவு எடுத்தேன், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா பழைய செட்டப் இருந்தா நான் அதை பரிசீலனை பண்ணுவேன். இல்லாட்டி என்னால் என்ன பொறுப்புல இருந்து ஒரே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த செட்டப் முதல்ல கொண்டு வாங்க. முதலமைச்சர் பதவியில் எடப்பாடியை தொடர்ந்தால் எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக இன்னைக்கு அதிமுக எப்படி என்ன அணி அப்படின்னா 20% வாக்குகளை கூட இந்த அணி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. 30-35 இடங்களுக்கு மேல ஜெயிக்கவும் முடியாது. அப்போ இந்த இது தெரிஞ்சிருந்தும் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார்ன்ற ஒரு கருத்தை சொன்ன போது அமித்ஷா அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா அவருடைய பிடிவாதம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு தான் உதவும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த அறையில 4-5 பேர் இருந்ததுனால நம்ம சிலதை உறுதிப்படுத்த முடியுது. எடப்பாடி அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லைங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அமித்ஷாவுக்கும் தெரியும். ஆனாலும் அவரே இந்த நேரம் ஓபிஎஸ் அவர்களை அழைத்து சரி, கடைசியா 10ஆம் தேதி இவர் பொதுக்குழு கூட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கும் பீகார் தேர்தல் சொல்லிட்டு இருந்தோம். தேர்தலும் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு. பதவியேற்புலாம் நடந்து இப்போ 20 நாள் ஆன பிறகும் இப்படி சும்மா இருந்தா இப்ப தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வேற யாரும் கேட்க மாட்டான். தமிழ்நாடு பிஜேபி காரனே கேட்பான், என்னதாங்க நினைச்சிருக்கீங்க, இங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் அந்த பாடுபடுத்தினே அவரும் வெளியே போயிட்டார். செங்கோட்டையனை கூப்பிட்டு செங்கலுக்கே சொல்லாம கூப்பிட்டு பேசினீங்களே, அந்த செங்கோட்டையனு அடுத்த கட்சிக்கு போயிட்டாரு. நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்கன்னு பிஜேபி காரனே கேட்பானா மாட்டானா? கண்டிப்பா. அதனால எல்லாத்தையும் மனசுல வச்சு அவன் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். எந்த நிபந்தனையோ ஒரு அழுத்தமோ அமித்ஷா கிட்ட இருந்து வரல. ஓபிஎஸ் போய் சரண்டர் ஆயிட்டார்னு வர்ற தகவல்களும் தவறு.
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்பு ஒரு 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 சம்பாஷணை பரிமாற்றம் தான், தகவல் அல்லது விஷய பரிமாற்றம் தானே தவிர டிஸ்கஷன். யாரும் யாருக்கும் நிபந்தனை விதிக்கல, யாரும் போய் சரண்டர் ஆகவும் இல்லை, அவங்க பெரிய வாக்குறுதியும் கொடுக்கல. ஓகே ஓகே. இது மூலமா என்ன புரியுது? 15ஆம் தேதி நீங்க கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றீங்களே, கிளம்புங்க. அதற்கு முன்னாடி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி அனுப்புறோம் நாங்க. ஓகே. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பை பத்தி நான் பேசாத பேச்சு இல்லை. ஏன்னா பிளவுபட்ட இயக்கங்கள் எந்த இயக்கமா இருந்தாலும் சேரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நான் அதே கருத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வழியை பல ரூபங்களை உணர்ந்ததுனாலே நான் அதை சொல்றேன். நான் அந்த ஒருங்கிணைப்பு காலத்தை பிஜேபி தவற விட்டுடுச்சுன்னு நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. சரி, இப்போ அவ்வளோதான் முற்றுப்புள்ளியே இருந்துச்சா? இல்லை, இனிமேல் கொஞ்சம் வாய்ப்பு குறவுனா கூட அந்த காலகட்டம் நெருங்குது, இல்லாட்டி விட்டுருங்க அவங்கவுங்க பாதையில போகட்டுங்கிற மாதிரி எல்லோருக்குமே அந்த சலிப்பு வந்துடுச்சு. நீங்க ஓபிஎஸ் கூப்பிடுற போதே தினகரனுக்கும் அழைப்பு வந்திருக்கணும். ஒரு காலத்துல கூப்பிட்டாங்க, இப்ப கூப்பிட்டா தினகரனே போக மாட்டார். போனா அவர் தற்கொலைக்கு சமம்னு அவருக்கும் தெரியும், அவரும் தூற்றப்படுவார் அரசியல் ரீதியாக. என்ன இப்படி போய் இருக்காரு அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாவார். அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணதுனால எழுந்த விளைவு இது. புரியுதுங்களா? இப்போ இவ்வளவுக்கு பிறகும் இபிஎஸோட சரி, இப்போ ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? போவாங்க, நீங்க போங்க, ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறோம்னு சொன்னாங்கல்ல ஓபிஎஸ்ட. என்ன ஒரே வாய்ப்புன்னா 10ஆம் தேதி இங்க பொதுக்குழுல எடப்பாடி உட்கார்ந்தாகணும். 9ஆம் தேதிக்குள்ளாக எடப்பாடி டெல்லிக்கு அழைத்தால் அன்றி ஒன்னும் நடக்காது. அப்படி போனாலாவது என்ன ஓபிஎஸ் போயிட்டு வந்தாரு, அடுத்து எடப்பாடியை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ அதை சொல்றதை வச்சு ஏதோ கன்வே பண்றாங்களா, ஏதோ நடக்குதான்னு ஒரு யூகத்தை பண்றதுக்கு ஒரு அடிப்படை அமையுமே தவிர, அதுவும் நடக்கலைன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எலெக்ஷன் முடியட்டும், இன்னொரு அடியை யாராவது வாங்கட்டும், அந்த வழியோட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் கடந்து போவாங்களே தவிர வேறு எதுவும் பெருசா நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இல்லை. இந்த 9ஆம் தேதிக்குள்ள அப்படி ஒன்று நடக்குமா? தெரியலன்னு சொல்றேன். ஓகே ஓகே. நடந்தா கொஞ்சம் உயிர் இருக்கு, விவாதிக்கலாம். டிவிகளுக்கெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஷோ நடத்த வசதியா இருக்கும். நம்மள மாதிரி ஆளு வேற வேலையெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு வழியா இருக்கும். இந்த விஷயம் நடக்கலைன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்து என்னதான் அவருடைய அடுத்த கட்டம் இருக்கும்? இல்ல, கட்சி ஆரம்பித்து ஊர்தோறும் கிளைகள் அமைப்பாருலாம் நம்ம எதிர்பார்க்க போறோம். இல்ல, அது அவரே செய்ய மாட்டாரு. வயசும் இல்லை, டைமும் இல்லை. தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. சுயேட்சை சின்னம், சுயேட்சை அப்படிங்கிற அடையாளம் இல்லாமல் ஒரு அமைப்பின் சார்பா கட்சியின் சார்பா போட்டிருக்கு ஒரு கட்சி தேவைப்படுது இல்லை, அதுக்காக தான் அந்த பதிவு இருக்கும். அதுவே கூட இப்ப விதிகள்லாம் மாறிடுச்சு. 60 நாள் 90 நாள் கால இடைவெளி வேணும். ஒருவேளை அந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட அமித்ஷாட்ட போய் ஓபிஎஸ் கேட்டிருக்கலாம். ஸோ புதிய கட்சி அமைஞ்சா அது தமிழ்நாட்டை புரட்டி போட்டுரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் எத்தனை சீட்ல எந்த அணியில் நிற்கிறாரோ அந்த சீட்டை வாங்கி அவர் சின்னத்துல நிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி, வேற ஒண்ணுக்கு இல்லை. அப்போ இங்க அதிமுக பக்கம் வாய்ப்பு இல்லை. இப்போ அவருக்கு இருக்க 2 ஆப்ஷன் தான், ஒன்னு திமுக இல்ல தாவேகா. அதுல மேக்சிமம் எந்த மாதிரி முடிவு எடுப்பாரு தெரியல. நான் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் மனசாட்சியா மாறல. ரெண்டுமே அவர் வச்சிருப்பாரு, தனியா நிக்க மாட்டார். அந்த இதை நம்ம உறுதியா சொல்லலாம். இயல்பான ஒரு அணியா விஜயோட சேர்றது இருக்கும், விமர்சனங்களுடன் கூடிய அணியா திமுக அணி இருக்கும். அதையும் அவர் நியாயப்படுத்தலாம், அவர் பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனாரே, இளைய தளபதி விஜயை விட்டால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு வேறு யாருமே இல்லை, அவரிடம் ஆட்சியை கொடுத்து அவரை ஆட்சி கட்டில் அமர்த்துவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படிலாம் சபதம் மட்டும் அவர் போகல. அங்கே போன பிறகு முதலமைச்சராகிறது அவர் வேலை, அது அப்படி ஒரு லட்சிய கனவோடலாம் அவர் போகல. நம்மளை இந்த கதிக்கு ஆளாக்கிய 53 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் உழைச்சு நான் அடையாளப்படுத்தப்பட்ட போது நீங்க அந்த களத்திலேயே இல்லாத நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு நான் ஒரு பாடம் புகட்டி காட்டுறேன்னு எடப்பாடிக்கு எதிராக ஒரு உள்ளூர் சபதத்தை போட்டிருப்பாங்க. முந்தைய எலெக்ஷன்ல டிடிவி ஓபிஎஸ் இருந்து அதே மூடுதான். அப்பயாவது அவங்க ரொம்ப விகரசாலாம் இல்லை. ஆனா இந்த முறை ஓபிஎஸும் தினகரனும் அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாவே அந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அதற்கு எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல பத்திரிகையாளர், அதுலதான் திமுக அணி வரும்னு மறுக்க முடியாது. அந்த எல்லைங்கிறது சார், எம்ஜிஆருடைய கட்சி அவங்க ரத்தத்திலேயே திமுக எதிர்ப்பு ஓடுதுதான். அந்த அதிமுக இன்னைக்கு என்ன கதியில வச்சிருக்கிறாரு, அந்த அதிமுகவை காப்பாத்துறதுக்கு திமுகவோட சேர்றத ஒரு வழியே இல்லைன்னு போடுவாங்க பாருங்க ஒரு போடு. அவங்க தரப்புல தனி மனித நியாயம் சார். அது நம்ம நக்கல் பண்ணலாம், சிரிக்கலாம். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே. சரி, விஜய் கூட போறோம், நல்ல ஓட்டு வாங்குறோம், எதுக்கு? ஓபிஎஸ்க்கு 47 வயசு ஆகுது, அடுத்த 48 வயசு, இன்னொரு 52 வயசுல நான் ஆயிரம் பார் முதலமைச்சர் சவால் விடுறதுக்கு நக்கல் பண்ணல. இயல்பு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எடப்பாடி, ஸ்டாலின், ஓபிஎஸ் எல்லாருக்கும் ஆக்டிவான கடைசி தேர்தல் இது. அதனாலதான் பெருந்தன்மையோட நடந்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு ஓபிஎஸ்க்கும் அவருடைய ஆதரவாளர் சிலதை சொல்றாங்க, எடப்பாடிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார். சரி, வெளியில போய் சொன்னாலும் கட்சியை விட்டு நீக்கிறார், அவர் கட்சியை விட்டு போயிட்டார். இப்போ நீங்க சொல்ற ஆங்கிள் யோசிக்கும் இதுதான் ஆக்டிவா இருக்கக்கூடிய கடைசி தேர்தல்னா பெரும்பாலும் ஓபிஎஸ் திமுக பக்கம் போறதுதான் சான்சஸ் அதிகம் இல்லையா? அதை நம்ம சொல்லணும், ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவர் எடுக்க போறார், சொல்லட்டும், அப்புறம் இம்பாக்ட். ஏன்னா தாவேக்கா கூட போகும்போது ஒரு நல்ல வழக்கம் போல வாங்குற மாதிரி அவருக்கான ஓட்டுக்கு ஒரு நல்ல வாக்குகளை வாங்குவார். அது வெற்றியா மாறுமாங்கிறது முதல் கேள்வி. ஓபிஎஸ் நிக்கிற தொகுதியில ஜெயிக்க மாட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது.
ஒரு பொக்கேவை கொடுத்து விடுங்க சார், வாழ்த்து சொல்றதுல நமக்கு என்ன சார் இருக்கு, ஜனநாயகம் சார் இது. அது தமிழகத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு அந்த அணி அமையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கணிசமான கவனிக்க தகுந்ததா இருக்கும், ஒரு பேசு பொருளா இருக்கும் சில நாட்களுக்கு. பரவாயில்ல, ஓபிஎஸ் அங்கே போற இங்கே போற கடைசியில் விஜய்கிட்ட போயிட்டாரே, செங்கோட்டை இழுத்துட்டாரா அப்படின்லாம் விவாதிக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, கௌரவத்தை காப்பாற்றுகிற ஒரு முடிவா அது இருக்கும். வேற திமுக பக்கம் போறாருன்னா, அணி சேர்றாருன்னா கடுமையான விமர்சனம் வரும். அதை அவர் எதிர்கொள்ற விதம், அதை அந்த மக்கள் அவருடைய சார்ந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ற அந்த விதத்தை பொறுத்து தான் இம்பாக்ட். ஆனா பர்சனலி வெற்றி உறுதியாகும். ஒரு ஒரு அடுத்த கட்டமா தாவேக்கா திமுக சேர்ந்தா அவர் 5 கொடுத்து, இப்போ தாவேக்கா 25 கொடுக்குறாரு ஓபிஎஸ், ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. நம்ம கொடுக்கற நமக்கு என்ன இருக்கு, 25 கொடுத்து 25ல வாக்கு சதவீதத்தை குவித்து காட்டுறதுக்கும், சீட்டு வருமா வராதா, இல்ல ஓபிஎஸ் 1-2 பேர் ஜெயிப்பாங்கன்னு, வைத்தியலிங்கம் எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கும், திமுக ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு 5 கொடுத்து 4 ஜெயிக்கலாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது அவருடைய மனநிலை, அந்த நேரத்து சூழ்நிலை தான் முடிவு செய்யும். ஒரு இவ்வளவு நாள் அதிமுக, ஸோ அந்த பேஸையும் வச்சுதான் முடிவெடுக்க முடியும் இல்லையா? டிடிவியோட முடிவு என்னவா தான் இருக்கும்? கிட்டத்தட்ட இதே ஆப்ஷன் தான் அவர்கிட்ட இருக்கு. டிடிவி வந்து ஓபிஎஸ் கூட ஒரு மூத்த தலைவர், சரி ஓகே, அவருக்கு தெரியும் கடைசி நேரம் ஒரு சரி. தினகரன் என்ன செய்யலாம், தினகரன் வந்து திமுகவுக்கு போறது எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தை மக்களை ரிசீவ் பண்ணுவாங்க. அவர் போறாரு நான் சொல்றேன், அவர்கிட்ட ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். என்ன சார் நீங்களே ஆப்ஷனை கொண்டாந்து என் கையில திணிப்பீங்களா, அப்புறம் இவர் போனா என்ன சார்னு என்னவே கேள்வி ஆப்ஷனை வாதிக்கிறேன். நான் சொன்ன தெரியுமா, இதை அவங்க எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்க, அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவர் சார்ந்த சமூகம் எப்படி அதை எதிர்கொள்ளுது ஏத்துக்குதுங்கிறத வச்சுதான் இம்பாக்ட் இடப்பட முடியும். நான் சொல்றேன், அதான் சொல்றேன், சமூகத்து மக்கள் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கூட ஓரளவுக்கு ரிசீவ் பண்ணிப்பாங்க. அவருக்கு வயதாயிடுச்சு, கடைசி தேர்தலில் தான் இருக்கும். சரி, அப்போ தினகரனுக்கு வயசு இருக்கு, அதனால அவர் என்ன செய்யணும்னு அந்த சமுதாயம் நினைக்கும் நீங்க சொல்றீங்க சார். அப்போ டிடிவி தனியாவே நில்லுப்பா, நீ ஒரு 13,000 ஓட்டை வாங்கு, இதா சார் அவர் கொடுக்குற அறிவுரை. இல்ல தினகரன் இப்ப எங்க சார், அவர் நல்லா வந்துகிட்டு இருந்த ஒரு ஆளை சுத்தி அடிச்சியே எல்லாரும் சேர்ந்து, எலெக்ஷன் கமிஷன், நீதிமன்றங்கள், மாநில அரசு, மத்திய அரசு, சகலமும் 40 தொகுதியிலையும் நீங்க நில்லுங்க, அமமுகனே நில்லுங்க, ஆனா பொது சின்னம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வினோதமான தீர்ப்பை கொடுக்கிற அளவுக்கு, கொடுக்க வைக்கிற அளவுக்கு அவரை பழி வாங்கி உருட்டி மிரட்டி இல்லாத கேஸுக்கு சிறையில கொண்டு போய் அடைச்சு, இதெல்லாம் யாரு பண்ண வேலை? பட் நேற்று கூட எல்லாம் அனுபவிச்சு முடிச்ச பிறகு இன்னும் டெஸ்டிங்லயே இருக்கணுமா டிடிவி? சார் டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். சீமானுடைய மனநிலை வேற, அவர் ஒரு தனி இயக்கம் கல்றார், அவருடைய கொள்கை வேற, அவருடைய அரசியல் பாணி வேற, அதிரடிங்கிறது வேற. நம்ம பார்த்தாலே தினகரனுக்கு சீமானுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோமா? சீமானுக்கு அது எடுபடும், தினகரனுக்கு அது எடுபடாது. தினகரனும் அதிகபட்சம் திமுக பக்கம் போறதா சான்சஸ் இருக்குன்றீங்க. இப்படி நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன், அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு தனிச்சு நிக்கலாம், தனி இயக்கம் வச்சிருக்கிறார், அது 3வது ஆப்ஷன் கூட வச்சுப்பான். 2வது ஆப்ஷன் விஜய் இருக்கு, 3வது ஆப்ஷன் திமுக அணி இருக்குன்னு சொல்றோம். எது போறாருன்னு அவர் அறிவிக்கட்டும், அப்புறம் இம்பாக்ட பேசுவோம்னு சொல்றோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இப்போ ஓபிஎஸ்க்கு நம்ம பேசும்பொழுது அவருக்கு இந்த காலகட்டத்துக்கு அவர் கரெக்டா இருக்கும். அங்க தாவேக்காக போயிட்டு எத்தனை சீட் ஜெயிக்கிறத விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி பேசுனீங்க. டிடிவிக்கு ஃபியூச்சரா அவர் இன்னும் நீண்ட காலம் அரசியல் நிலைத்து நிற்க முடியும். ஸோ அவருக்கு டிவிக்கே வந்து கொஞ்சம் சர்வைவல் ஒன்று இருக்குல்ல பொலிட்டிக்கல்ல. ஓகே, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இப்போ சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்கறது ஒன்று, வண்டி செலவுக்கு காசு இருக்கா கொடுக்கறது ஒன்று, இப்போ ஒரு மாநாட்டுக்கு இந்த காரு வேணும் எடுத்துகிட்டு வரியா கொஞ்சம் ஒரு கட்டாக கொடுக்கறது ஒரு உதவி. இது மட்டுமே போதுமா? அவனுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும், அவனை ஒரு அடையாளப்படுத்தணும். அங்கீகாரத்தை இழந்துட்டு நம்மக்கிட்ட வந்தானே, இருக்கிற அங்கீகாரத்தை விட்டு கொடுத்துட்டு வந்தானேன்னு இவருக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பார்ல. எப்படியாவது திமுக சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடணும் அப்படின்னு தினகரன் நினைப்பார். அவர் பார்க்காத எம்எல்ஏவா, அவர் பார்க்காத எம்பியா? 2 அவையிலையும் எம்பியா இருந்துட்டார் 11 வருஷம். வரலாறே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்தில் பெற்று இனிமேல் அவர் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை திமுகவோட அணி சேர்ந்து எப்படியாவது அமைச்சராயிடணும்னு ஆசைப்படுவார்? இல்லை, கூட்டணியே சேர்ந்தா கூட அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவார். நான் சொல்ல புரியல, ஒரு யூகத்தை சொல்றேன். அதனால அவ்வளவு நம்பி வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவனும் தலைவனுக்குரிய ஒரு கேரக்டர்ல ஒண்ணு, அந்த கேரக்டர் டிடிவிட்ட இருக்குன்னு எடுத்துட்டு போலாம். அப்படி ஒரு முடிவை எடுத்தார். ஸோ ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே திமுக பக்கம் போயிடுவாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் சொல்லல, என்னை அப்படியே கொண்டு போய் தள்ளுறிய நீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ல அதுவும் ஒரு ஆப்ஷன். ஓகே, இந்த சூழல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், காங்கிரஸை சேர்ந்த ஐவர் குழு அது பல குழப்பங்களுக்கு, கேள்விகளுக்கு, சில வதந்திகளுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சுச்சுன்னு சொல்லலாம். சார் வர்ற வியாழக்கிழமை 3:30 மணிக்கு விஜயும் ராகுலும் அப்படின்னு எத்தனை வதந்தி. ஓகே, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாம் வெளியே வருவா, இத்தனாம் தேதி வருவாங்கன்னு. சரி, குழுவெல்லாம் அமைச்ச பிறகு தற்காலிக முற்றுப்புள்ளி நான் தெரியுமா சொன்னேன். இன்னும் சில பேர் அடங்கலை சார். பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 15
ராகுலும் விஜயும் ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாங்க. 75 சீட்டு காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்ற எம்பியே ஒருத்தர் இருக்கிறார், காங்கிரஸ் எம்பியை. ஸோ அது சில்மிஷம்னு நாம சொல்லக்கூடாது, அவங்களுடைய அபிலாஷையா இருக்கலாம். எவ்வளவு காலத்துக்கு மட்டும் அடிமையா இருந்து 25-30 கேட்டாங்க, 75 போய் நம்ம கட்சியை இன்னும் கொஞ்சம் கிராஸ் ரூட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறது அந்த கட்சியினுடைய உரிமை. அதை நம்ம கேலி பண்ண முடியாது. ஆனால் 10 எம்பியை ஜெயிச்சிங்களே, எப்படி ஜெயிச்சிங்க? கரெக்ட். அரசியல நன்றி உணர்ச்சிக்கெல்லாம் வேலை இல்லை. சரி வந்துடுறீங்க, இது அசம்பிளிக்கு மட்டும் தான், நாங்கள் இப்போ விஜய் கிட்ட போய்க்கிறோம், டெல்லியில் நம்ம அப்படியே இருப்போம்னா எப்படியே இருப்பீங்க? அது எப்படி மெயின்டைன் பண்ண திமுக இருக்குமா? இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்ல எழுந்து குரல் கொடுத்த சத்தம் போடுறது உங்களுக்கு 10 பேர் 25 பேர் இந்த அணியில் இருக்கிறாங்க. திமுக சிம்பல்ல ஜெயிச்சவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க. நாளைக்கு கம்முன்னு உட்காண்டா நீங்க எந்த இதில் போய் குரல் கொடுப்பீங்க? பல விஷயங்கள் அது நேஷனல் லெவல்ல எதிரொலிக்கும். சும்மா ஏதோ வெளில வந்துட்டு சார் பாண்டிச்சேரிலையும் கேரளாலையும் ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம விஜயோட 2-3% அங்கே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பாண்டிச்சேரியில நீங்க திமுக அணியிலிருந்து விலகி அல்லது திமுகவை விலக்கி விட்டு, பாண்டிச்சேரியில விளக்குறது தான் அர்த்தம், அவங்க தான் பிரதானம். விஜயை சேர்த்துக்கிறீங்க, அந்த பாண்டிச்சேரியில திமுக 2% இருக்காதா, 3 இருக்காதா? அப்ப 3% வெளியே தள்ளிட்டு 3% உள்ள இருக்கிறீங்கன்னா பெரிய சாதனை அது. 3 வெளியே தள்ளிட்டு 6 வருதுன்னா தான் அதுக்கு பேர் ஒரு பலன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு காய் நகர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். சார் 3 வெளியே போகுது, 3 இருக்கான்னு தெரியல, ஆனா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லணும், உள்ள கூப்பிடுறது பெரிய சாதனையா சார்? கேரளாலேயே அதே தானே சார், திமுக பெரிய வலு கிடையாது. இந்த முறை ரொம்ப இயல்பாக ஜெயிச்சாங்க. நீங்க அந்த வெறும் கேரளா மட்டும் பார்த்து பாண்டிச்சேரி தப்பு கணக்கோட பாண்டிச்சேரி கணக்கை போட்டுட்டு தேசிய அளவுல நடக்கிற இம்பாக்டை பத்தி கவலைப்படுகிற காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் குழு அமைச்சாங்க. அதை போய் பார்க்கவும் வச்சாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 60 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்தார்கள், 100 கொடுத்தார்கள். எங்க கொடுத்தார்கள்? யார்? அவர் வாங்கவே இல்லையே. குழு அமைப்போ குழு கிட்ட பேசுங்கன்ட்டு போயிட்டாரு. அவங்க 60 சீட்டு கேட்டது உண்மைதானா? 100 கூட கேட்பாங்க சார். நீங்களும் சேர்ந்து திட்டு வர பத்தியில அவர் 100 கூட கேட்கட்டுமே. நேத்து எதுவும் நடக்கலைன்னு சொன்னாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு, கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. இவங்க 25 கொடுத்தமே ஒரு 2-3 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க கூட கொடுக்கறது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணுவாங்க, கூட்டணி நீடித்தால். இந்த முறை அதிகம் 25 தாண்டி அதிகப்படுத்துவாங்க நினைக்கிறீங்களா? கேட்பாங்கல்ல, எல்லா கட்சியுமே கேட்க போறாங்கல்ல. திமுக கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய சூழல் இருக்குல்ல இப்போ. ஸோ அப்போ திமுக இந்த முறை கொஞ்சம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கரிசனம் காட்டு கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இல்லை புது வரவுகள் வருது, அன்புமணி அங்கே போனால் அவங்க அப்பா ராமதாஸ் இங்கே வர்றதா இருக்கிறார். ஒருவேளை நம்ம விஷனோட எதிர்பார்ப்பு படி, வியூகப்படி ஓபிஎஸ் தினகரெல்லாம் இங்கே வர்றாங்க, அணி பலப்படுதில்ல, ஏதோ ஒரு சமூக பலம் கிடைக்குது, ஏரியா பலம் கிடைக்குதுன்னா அதையெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 5 எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க, ஒரு 2 கொடுக்குறோன்னு அதை சமாளிக்க வேண்டிய இடத்தில், அந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் ஸ்டாலின் தான். கடந்த 2 பொது தேர்தலில் நல்லாவே சமாளிச்சார் அவர். இந்த முறை அந்த சவால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். கொங்கு மண்டலத்தை எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் இப்போ தாவேக்கா போனதுனால அங்கே ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்தணும் விஜய் வைத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். பயங்கரமான ஒரு மாநாடு நடத்தணும், அங்கே நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டணும். கொங்கு மண்டலம் தான் ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ அங்கே ஒரு பெரிய கடந்த எலெக்ஷனில் கூட பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முறை அதை தகர்க்கணுங்கிற வேலையை செங்கோட்டையன் அங்கே முயற்சி செய்கிறாரு. திமுக ஆல்ரெடி போன முறை ஏடிஎம்கே வந்து கொங்கு பெல்ட்டை ஜெயிச்சதுனால தான் 66 சீட்டே வந்து தனிப்பட்ட முறையில். இந்த முறை அதை நிகழ்த்தக்கூடாது மாதிரி திமுக ஒரு வேலை செய்கிறாங்க. தாவைக்கால போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்தது இமிடியேட்டாகவே எடப்பாடி அவர்கள் அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்கிறாரு. ஸோ 3 பேரோட கான்சென்ட்ரேஷன் இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கு. ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு மண்டலம் மட்டுமே முக்கியத்துவம் அல்ல. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் எதிரணியில் இருக்கிறாருன்னு திமுக கொஞ்சம் கூடுதல் மெனக்கிடும். அதுக்காக செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு களத்தில் சுழன்று பணியாற்றுகிற திறமை மிக்க ஒருத்தர் அங்கே போட்டிருக்கிறாங்க. அதை அவர் நிரூபிக்கவும் செஞ்சார். கொங்கு மண்டலம் வலுவானது, அதெல்லாம் ரைட்டு தான். 21ல் 11க்கு 11 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 96% வெற்றி திமுகவுக்கு, திமுக அணிக்கு. அண்ணாதி தொண்டாமுத்தூர்லேயே ஓட்ட விழுந்துருச்சு, வேலுமணியினுடைய சொந்த தொகுதியிலேயே. நாடாளுமன்ற தேர்தல் சொல்லவே வேண்டாம், இயல்பான. அது கூட பிரதமர் அங்கேன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். சரி, உள்ளாட்சி தேர்தலும் கூட லோக்கல்ல சார் அவன் நல்லவனா கட்டணம் தான் பார்ப்போம், உதவி செய்யறனா ரெட்டலாம் நாங்கள் பார்க்க மாட்டேன் சார் கூட சொல்லலாம். ஆனாலும் அந்த வலுவான கோட்டையில் அதிகாரமிக்க பதவிகளில் காலூன்றி இருக்கு திமுகங்கிறதையும் மறுக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல் மூலமாகவும் இந்த எம்பிக்கள் தேர்தல் மூலமாகவும். ஆனாலும் அவங்க கவனமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா
அந்த திமுகவை எல்லா விதத்திலும் செண்டி பார்த்த, இன்னமும் பார்க்க துடிக்கிற அண்ணாமலையும் அதே ரீஜன் தான். ஓகே. அதனாலதான் கொங்குக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. சரி, அதுக்காக அதுல மட்டுமே கவனம், ஓவராலா எல்லாத்துலயும் கவனம் செலுத்துவாங்க, கொங்குல ஒரு கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. ஏதோ செங்கோட்டையன் போனதுனாலதான் விஜய் எங்க ஒரு மாநாட்டை நடத்தி காட்டணும்ல. செங்கோட்டையன் போனா கொங்குல மாநாடு நடத்தாம இருக்க கொஞ்சம் உற்சாகத்தோட நடத்துவாங்க. அரசியல் பூர்வமாக அந்த மாநாடு நடக்கும். செங்கோட்டையுடைய அனுபவம் அந்த கட்சிக்கு, அந்த கட்சி நடத்த போகிற இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பயன்படும். இப்போ கொங்கு மண்டலத்தை எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது விஜய் அங்கே ஒரு மாநாடு போடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் வரும். கண்டிப்பாக செங்கோட்டையன் வகையில் சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடாக நடத்திடுவார். அது வேற மாதிரியான ஒரு இம்பாக்டை கலச்சூழலில் கிரியேட் பண்ணுமா? அதை பொறுத்து அதெல்லாம் எடை போடுறதுக்கெல்லாம் கருவிகள் இல்லை. அதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த ஊரை சேர்ந்த செங்கோட்டையன் தாவேக்காக போறார். அண்ணாதிமுக வந்து நீக்கப்பட்ட பிறகு அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து 50,000 பேரை திரட்டி காட்டுறேன்னு பணம் எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க, எடப்பாடியும் கொடுத்து தான் போனார். எதிர்பார்த்த கூட்டம் வரலாம். ஒரு 10,000 பேர் கூடனாலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஊரே திரண்ட மாதிரி தான் இருக்கும். சரி, அப்பா எடப்பாடி கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாரு. அப்போ நான் கோபி தொகுதியிலேருந்து மாறிக்கிறேன், நான் செங்கோட்டையன் சொல்ல போறாரு. அதெல்லாம் ஒரு நாள் கூத்து. அதே தான் செங்கோட்டையன் போய் கொங்குவில் ஒரு மாநாடு நடத்தினாலும் அது ஒரு நாள் கூத்து தான். ஸோ எடப்பாடி ஆனாலும் செங்கோட்டையன் ஆனாலும் திமுக விஜய் யாராக இருந்தாலும் ஒரு நிகழ்வை நடத்துறாங்கன்னு சொன்னா மக்களின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு நிகழ்வா ஒரு நாள் கூத்தாதான் அதை நான் பார்க்குறேன். தொடர்ச்சியா அந்த மக்களுடைய உணர்வுகளோடு பிரச்சனைகளோடு ஒன்றி இருந்து அல்லது நீண்ட காலத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோங்கிற நம்பிக்கை விதைக்கிற கட்சிக்கு தான் இம்பாக்ட் வருமே தவிர, சார் மாநாடு பிரம்மாண்டம் சார் அப்படி இப்போ மதுரையில் அவ்வளோ பெரிய மாநாட்டை கூட்டி காமிச்சார் விஜய். மதுரையில் இருக்கிற 10 தொகுதியிலையும் விஜய் 8 வந்துருவார் சார், நான் சொல்ல முடியாது. கரெக்ட் இல்லை இல்லை, அதெல்லாம் ரைட்டு. நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை விசிலடிச்சா கொஞ்சம்னு சொன்னீங்க. முதல் மாநாட்டோட இந்த மாநாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகப்படுத்தி இருக்கிறோம். கட்டுப்பாடு கம்பேர் பண்றபோது கொஞ்சம் அதிகமாச்சு. நம்ம நல்ல விஷயத்த பாராட்டுறோம். அப்படிலாம் 2 மாநாடு நடத்தி கரூர்ல சொதப்பிட்டோம். அது எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுச்சுன்னு அப்படி அப்படியே நகர்ந்து போறதுதானே சார். அந்த நிகழ்வுகளுக்கு அவ்வளவுதான் வேல்யூ. கரூர் இன்னைக்கு நான் பேசணுமா? நீங்க வந்ததுல இருந்து நீங்களும் கேட்கல, நானும் கேட்கணும் அவசியம் இல்லை. அவ்வளவுதான். ஒரு சம்பவம் முடிச்சு அதோட இம்பாக்ட்ல இருந்து வந்த விளைவுகளை மைண்ட்ல வச்சுக்கணும். சட்டங்கள் ஏற்ற போது வச்சுக்கணும். சில விஷயங்களை அமல்படுத்துற போது நான் வச்சுக்கணுமே தவிர அடுத்தடுத்துக்கு நகர்ந்து வந்துடுறோம்ல. ஸோ தேர்தல் நேரத்து சூழல், ஒரு எந்த கட்சி தலைமையில யாரெல்லாம் சேர்ந்து அணி அமைக்கிறாங்க, அந்த அணி என்ன சொல்லுது, அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, இதுல தான் இம்பாக்ட் அடங்கி இருக்கு. ஒரு நாள் கூத்துங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது எல்லா கட்சியுமே இந்த மாநாடு இது மாதிரி முக்கியமான நிகழ்வுலாம் ஒரு நாள் கூத்து தான், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்காக, ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்றதுக்காக. பட் இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூத்து மட்டுமே மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. எந்த மாதிரி அவங்க பண்றது? இப்போ திடீர்னு விஜய் வந்து அது ஒரு நாள் நிகழ்வுல ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது வளர்கிற ஒரு தலைவர் நிறைய உழைப்பு கொட்ட வேண்டிய காலகட்டம். ஏனோ தெரியல விஜய் இன்னும் அந்த புரிதலுக்கு வரவே இல்லை. ஒரு முக்கியமான பிரச்சனைகளை கூட வாயை திறந்து பேச மாட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். மோடின்னு தான் சந்திக்கிறது இல்லை. நான் மோடியோட நீங்க பெரிய ஆளா? இல்ல மோடிக்கு பெருமை இருக்கா? அதனால இல்லையே. அந்த மோடியே படாத பாடுபட்டுல தேர்தலில் ஜெயிச்சார். எலெக்ஷன் கமிஷனை, நீதிமன்றங்களை, மத்திய அரசின் கீழ் இருக்கிற விசாரணை அமைப்புகளை உங்களுக்கு சாதகமா அல்லது எதிரிகள் மேல ஏவி விட்டு இப்படி பல விஷயங்களை செஞ்சுதானே சார் தட்டி தடுமாறி இந்த தடவை ஆட்சிக்கு வந்தாங்க. 400 சொல்லி ஒரு தனி மெஜாரிட்டி கூட வர முடியலையே. அந்த மோடியே அந்த பாடுபடும் போது நான் மோடியை விட மேலானவர்னு ஒருவேளை நீங்க மனசுக்கு நினைச்சிருந்தீங்கன்னா அது சர்வாதிகாரத்தை விட மோசமானது. முதல்ல பத்திரிகையாளர் வந்து கட்சி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் பேச, நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் நோக்கம் என்ன, தத்தி பேசுங்க சார். 2 தப்பா கூட வரட்டும் சார். என்ன சார் கெட்டு போச்சு, இப்போ திருத்திக்கோங்க, உங்களை வளர்த்துக்கோங்க. நீங்க நம்ம என்ன உங்களை நம்மள ஆளணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி அவர் நல்லா சார் நல்லா படிக்க சொல்லுங்க சார், எக்ஸாம் எப்படியா பாஸ் ஆயிரும் சொல்லுங்க சார், எனக்கு என்ன வேறு விட இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பசிக்கு நான் சாப்பிட போயிடுவேன். ஆனால் என்னை ஆள நினைக்கிற விஜய் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு உங்களுக்கு நமக்கு இருக்கு. இதை விஜய் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டார். இவ்வளவு விட்டுருங்க. மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், சோழவந்தான் விஜய் அப்படின்னு எங்க நின்று பேசினாரு? மதுரையில தான். அந்த மதுரை 3 நாளா பத்திக்கிட்டு இருக்குல்ல, உணர்ச்சிகளால தூண்டப்பட்டோ இயல்பாகவோ ஒரு அசாதாரண சூழல் நிலவுல வாயை திறந்து ஏதாவது பேசினாரா? அப்ப மதுரை விஜய் எங்க போனாரு? தெற்கு மேற்கெல்லாம் தூக்கி தூர போடுது. அந்த திருப்பரங்குன்ற விஜய் எங்க போனாரு? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல சார். தமிழ்நாட்டு மண்ணில் நீங்க திமுக விமர்சிங்க, அமைதியாக இருக்கிற இந்த மண்ணில் மத அரசியலை புகுத்தி அமைதியை சீர்குலைக்கிற முயற்சிக்கிற எவர் ஒரு செயலும் கண்டிக்கத்தக்கது. அதை கூட சொல்ல மாட்டீங்களா? பிஜேபியோட சொல்ல வேண்டாம், இந்து முன்னணி சொல்ல வேண்டாம், RSS சொல்ல வேண்டாம், திமுகன்னு சொல்ல வேண்டாம். அமைதியை சீர்குலைக்கிற முயற்சியில எவர் ஒருவரும் ஈடுபடக்கூடாது. அரசியலில் மதத்திற்கு இடமே இல்லை. 2 ட்வீட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அப்படி என்ன சார் நீங்க பெரிய அப்பா டக்கரான்னு தானே கேட்க தோணுது.
சார் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு சார் இது. நீங்க அதை கூட செய்ய மாட்டீங்க, வாயை திறந்து முடிக்குவீங்க. இது சொன்னா அது நடக்குமா, இது சொன்னா ஏங்க தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு துணிச்சல்னா உங்களுக்கு பேர் தலைவனா? ஆளுகிற தகுதி உங்களுக்கு இருக்கா? கேட்க தோணுது இல்ல. விஜய் தன்னை மாத்திக்கணும். விஜய் பிரஸ் சந்திக்கிறதுக்கு மேபி எங்கேயாச்சும் நம்ம கேள்விகளை சரியா எதிர்கொள்ளலைன்னா இங்க ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் எவ்வளவு நாளைக்கு தள்ளிக்கிட்டே போவீங்க? அதை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் இரண்டாம் கட்ட தலைவர்களாச்சும் ரெகுலரா பிரஸ் சந்திக்கிற அனுமதிக்க விட மாட்டார். என்ன தெரியுமா பிரச்சனை? விஜய்க்கு இன்னும் அந்த தன்னம்பிக்கை வரவே இல்லை. அவர் அறிவிக்கிற பதவிகளை பார்த்தாலே அந்த தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கொள்கை பரப்பு, பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு, என்னங்க பொதுச் செயலாளர் ஒரு ஆளு, மீதி எல்லாம் துணை பொதுச் செயலாளர். இல்ல ருசியானதை விட முடியாது, செங்கோட்டையனை தகுதி குறைவாக்க முடியாது, பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் ஆக்குங்க. நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர். வேற எந்த 4 மாவட்டத்துக்கு யார அமைப்பு செயலாளர் போட்டுறீங்க சொல்லுங்க? அப்ப இல்லாத ஒன்றை கொண்டாந்து இதுக்கு செங்கோட்டையனுக்கு திணிக்கிறீங்க. ஏன் பொதுவா அமைப்பு செயலாளர் போட்டு எல்லாத்தையும் பாருங்க, அந்த 4 மாவட்டத்தை கூடுதலா பார்த்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஓரெல்லாம் உள்ரூமுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்த பிராக்கெட்ல போட்டு வீதிக்கு கொண்டு வர்றீங்க. இந்த தெளிவற்ற தன்மை, இந்த தன்னம்பிக்கையற்ற தன்மை தான் விஜய் கிட்ட மாறணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை, இப்படி ஒரு கல்ச்சரே இல்லை, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு எண்ணம் அவருக்கு மாதிரி ஆள் போற போது நம்ம எதனால விஜய்க்கு அந்த கட்சிக்கு பலம்னு சொல்றோம்? அவங்க என்ன ரசிகர்களாவே இருக்கானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதேன்னு கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு போற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குன்னு கிண்டல் பண்றதெல்லாம் மாறும். இவர் அரசியல் மயப்படுத்துவதில் தன்னுடைய அனுபவத்தை செலுத்துவார்னு சொல்றோமே, அது உடனே நடந்துருமா? இவரை நீங்க பேச அனுமதிக்கணும். அந்த அரங்கத்திலேயோ ஆலோசனை கூட்டத்திலேயோ விஜய் 1-to-1 டீ சாப்பிட்டுட்டே கூட செங்கோட்டையனை முதல்ல பேச அனுமதிக்கணும். அவர் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கணும். அவர் சொன்ன 10ல் 4 செயல்படுத்தினாதான் நீங்க உங்க கட்சி அரசியல் மயப்படும். உங்கள் மீதான தவறான பிம்பம் மாறும். 3 நாளா இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் செங்கோட்டையன் அவர்களாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்ல? அவருமே மதியா இருக்காரு. அவர் எப்படிங்க ஏங்க இப்பதான் போய் சேர்ந்திருக்காரு, அவரை காலி பண்ண பாக்குறீங்களே? போய் முதல்ல நீங்க எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு இப்பதான் அவர் இப்ப படிச்சுட்டு இருக்காரு. எப்ப என் கிளாஸ் ரூம் எங்கேயா இருக்கு, அதுல எத்தனாவது பெஞ்சில நான் உட்காரணும்னு அவர் சேர தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி கோர்த்து விடுற பாத்தீங்களா? நேத்து ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அவர் பட்ட பாடு பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஓவர் நக்கலாமா? இல்ல ஒரு தலைவர் விடுங்கன்னு சொன்னாதானங்க அவர் விடுவாரு. கார்த்திகை தீபத்துக்கு அந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு யாருடைய அனுமதி தேவையில்லை. அதுலயே தலையிட்டு தான் சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த போர்ஷன்ல 60% இருக்கு புசியானது படம், 70% இருக்கு விஜய். ஏதோ ஒன்று நடந்திருக்கு நேற்று. இதுல எல்லாம் கவனம் செலுத்துற இல்ல, உட்காந்து நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விவாதிச்சிருக்கேன் இல்ல. ஒரு ட்வீட் போடணுன்ற அந்த அரசியல் அறிவு ஏன் விஜய்க்கு வரல? அவருக்கே இன்னும் தெளிவு வராத போது நேத்து போய் சேர்ந்த செங்கோட்டையன் சீனியரா இது ஒரு முக்கியமான இஷ்யூ, ஒரு கருத்து அது என்ன சொல்லிருப்பார்ல, சொல்லியிருக்கிறார், அது ஏத்துக்கிறாரா? அதைத்தான் சொன்னேன். செங்கோட்டையன் மாதிரியான அனுபவமிக்கல் சொல்றத அனுமதிக்கணும், சொல்றதை அமல்படுத்துற அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுக்கணும். சொன்னா எடுபடுது, நம்ம அடுத்து இன்னும் 4 பாயிண்ட் யோசிப்போம். செங்கோட்டையனுக்கு அப்பதான் உற்சாகம். இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இந்த மாதிரி இஷ்யூல செங்கோட்டையனே ஒரு கருத்து சொல்லணும்னு நினைப்பாரு கண்டிப்பா. அப்போ அவர் விஜய் கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல வேணான்னு சொல்லியிருந்தா அவரோட சிந்தனை என்னவா இருக்கும்? சொல்றது ஒரு யூகம். யூகத்துக்கு பின்னாடி ஒரு யூகம்லாம் நான் எப்பயுமே எந்த விஷயத்துக்காக போக மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம், பத்திரிகையாளருடைய உணர்வு என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நம்ம பிரதிபலிக்கிறோம். அதே தாவேக்காரனுடைய உணர்வுகளையும் தான் நம்ம மூலமா பிரதிபலிப்போம். எல்லா தாவேக்கா உறுப்பினருக்கும் போரம் கிடையாது. திமுக விவகாரத்தை ஒண்ணு பேசுறோம்னா திமுகவுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர் பிரபலங்களுடைய தொடர்பு நமக்கு இருந்து அவர்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். எடப்பாடியை நான் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் அவர் கொள்ளையடித்த பணத்தை அரசு கஜானாவில் சேர்ப்பேன், 3 நாட்களில் உள்ளே தள்ளுவேன் அப்படின்னு மேடைதோறும் பேசினாரே. என்னங்க எங்க தலைவர் அப்படிலாம் பேசினாரு, ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு சொன்னவன் யாரு? திமுக காரா. அவன் உடம்புல உதயசூரியன் திமுகங்கிற ரத்த ஓடுற தொண்டை சொல்றதுதான் என்னை போன்றவர்கள் நம்மை போன்றவர்கள் வெளியே சொல்லுது. கொட்டாம்பட்டியில் 7வது கிளை செயலாளர் அந்த 3வது வீட்டில் இருக்கிறாரே குப்புசாமி, அவர் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன்னு தனியா சொல்லணும் அவசியம் இல்லை சார். 100 குப்புசாமியுடைய உணர்வுகளை தான் நம்ம சொல்றோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு கட்சியை பத்தி பேசுறோம்னா அந்த கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய உணர்வுகளை சொல்றோம். பொதுமக்கள் பொதுவான கருத்தை சொல்லணும், மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு உணர்ந்து சொல்றோம். பத்திரிகைக்காரனுக்கு கொஞ்சம் கூடுதலா ஒரு அனுபவமும் ஏதோ ஒரு விஷயமும் கூட இருக்குங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோமே தவிர விஜய் மேல நமக்கு ஏதாவது கோபம் இருக்கா? இல்லையே. அதனால நம்ம நினைக்கிறத சொல்றோம், அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ எடப்பாடி அவர்கள் பிடிவாதமா இருக்கிறாரு, இந்த ஒருங்கிணைப்புக்கு அவர் தயாரா இல்லை. ஒரு பக்கம் விஜய் தனியா ஒரு புதிய கட்சி. ஸோ இவ்வளோ விஜய் வாங்கக்கூடிய ஓட்டு பெரும்பாலும் அதிமுக அதிருப்தி ஓட்டுகளாக இருக்குங்கிற ஒரு பார்வை, ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால
நம்ம இந்த வாட்டி ரொம்ப கூலாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் திமுக இப்போ இருப்பாங்களா? இல்லை உண்மையாகவே இல்லை, மதுரை மாநாட்டில் வெளிப்படையாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து அந்த அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்க, தகுதியற்றவர் தலைமையில் அந்த கட்சி இருக்கு, தான் செய்த ஊழலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபியோட கூட்டணி அப்படின்லாம் சொன்னதன் மூலமாக முதல் முறையாக எடப்பாடியின் மீதும் அதிமுகங்கிற கட்சியின் மீதும் குற்றச்சாட்டை வச்சார் விஜய். அந்த மாநாட்டு பேச்சின் போதே கிட்டத்தட்ட பாதி கதவுகள் நடப்பட்டு போச்சு அதிமுகவோடு போவதற்கான வாய்ப்பு. இப்போ ஒரு மாதம் முன்னாடி செயற்குழு ஒன்று நடந்து அந்த செயற்குழுவில் 12 தீர்மானங்கள் போட்டு கடைசியாக ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைப்புன்னு சொன்னபோது மீதி கதவும் மூடியாச்சு. அன்னைக்கே திமுக ஒரு தெம்பு வந்திருக்கும். பிரதானமான இயக்கங்கள் 2, வாக்கு வங்கி வைத்திருக்கிற இயக்கங்கள் 2 சேருவதற்கான வாய்ப்பு குறைவுங்கிற போது இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். ஆனால் அது மட்டுமே போதாது, இன்னும் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் கூட அவங்க நினைப்பாங்க. இப்போதைய சூழல் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல தயக்கக்கூடாது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். வழக்கம் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி.